நம்மளும் பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் என்னென்னா நான் ஜென்ரலாக யோசிச்சுட்டு வரலை இன்னைக்கு என்ன பேசணும்னு. ஜென்ரலாக ஒரு சின்ன என்னெல்லாம் பேசலான்னு யோசிச்சுட்டு வர்றது உண்டு. ஏன்னா போய் பேசுறது நிறைய சேரும் போது பார்த்து பேசணும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாகவே பேசிக்கிறேன். ஸோ நான் நவீன் சார், ரவி சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் இவ்வளோ, அதாவது இது வந்து வேர்ல்டு வைட் சக்ஸஸ் இல்லையா? இந்த ரீச்சுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ரீசன். ஆடியன்ஸ் தெலுங்குலேயும் கர்நாடகாலேயும் கேரளாலேயும் ஓவர்சீஸில் எல்லா இடத்துலையும் வந்து ஹியூஜ் ரிசப்ஷன். அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் அங்கே கொண்டு போய் சேர்த்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட்டு பரத் எடிட்டர், இது வந்து உங்களோட புது ஸ்டைலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களோட ப்ரீவியஸ் படத்திலலாம் பார்த்ததுலேருந்து இட்ஸ் அ ஃபாஸ்ட் பேஸ்டாக ஒரு படம். தேங்க்யூ ஸோ மச். எக்ஸ்ட்ராடனரி ட்ரெய்லர், அதோட பஸ் கிரியேட் பண்ணது எல்லாமே புண்ணியம் மேம். அது ட்ரெஸ்ஸு இங்கே தான் ஸ்டைலிஸ்ட். இந்த இன்டர்வெல்லுக்கு வந்து கோட் சூட் ரெடி பண்ணுறதே நாங்கள் ஒரு 2 வாரமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அது ஒரு முக்கியமான காஸ்டியூம் பண்ணுறதுனால. ஸோ ஒரு விஷயமும் வந்து பார்த்து பண்ணி இப்போ பாருங்கள், நான் யூஸ்வலாக ஒரு நெட்டை போல்ட்டு தான் போட்டு சுற்றிட்டு இருப்பேன். இன்னும் இப்போ டூடோட இதிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. அண்ட் நிக்கேத், வாட் அ ஒர்க், எக்ஸ்ட்ராடினரி. நான் முக்கியமாக இந்த டைமில் நான் ஒர்க் பற்றி பேசியிருக்கேன். நீங்கள் டேரக்டருக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்கன்றது நான் வந்து பேசலை. ஒரு டெபியூட்டண்ட்டாக நான் என்டர் ஆகும்போது எனக்கு ரிச்சர்ட் எம் நாதன் வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர், அவங்க தான் எனக்கு வந்து டிஓபி கோமாளியில். அவர் எல்லாத்தையும் வந்து அவர் கையில் எடுத்துக்கிட்டதுனால என்னால் க்ரியேட்டிவ் மட்டும் என்னால் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சது. அதே இதை நான் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட டூடில் பார்த்தேன். ஒர்க் பண்ணும்போது அங்கே நீங்கள் ஃபுல்லாக யூ டுக் ஆல் த ப்ரெஷர், டைமிங்கோ இதுவோ பீப்புள் மேனேஜ்மெண்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்ததுனால கீர்த்தி அங்கே சில்லாக உட்காந்துருந்தார். சில்லாக உட்காந்து எங்ககிட்ட வந்து பேசுறதோ க்ரியேட்டிவாக ஹி குட் கான்சென்ட்ரேட். அது வந்து ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட் ஒரு சினிமோட்டோகிராஃபர் வந்து ஒரு டைரக்டருக்கு தரது. தேங்க்யூ ஃபார் தட். அதில் ஒரு ஈக்குவல் ஷேர் உங்களுக்கு கொடுத்தே ஆகும். யா, ஸோ தேங்க்யூ. அண்ட் ஐஸ்வர்யா, சூப்பர். நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல, பயங்கரமாக பேசுகிறீங்க. அண்ட் ரித்து, ஸ்வீட், எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் ரித்து. நீங்கள் உங்கள் காமெடி சென்ஸ்லாம் நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை. நல்லா நடிப்பீங்க, கரெக்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பயங்கரமாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரோஹினி மேம், இப்போ ஒருவேளை நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எதாவது வந்திருந்தேன்னா நீங்கள் சொன்னதான் நான் சொல்லியிருப்பேன். நான் உட்காந்து பார்க்கும்போது இதெல்லாம் சூப்பர். இப்போ இந்த ஃபுல் இங்கே நீங்கள் சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட என் மைண்டில் இருந்தது. நீங்கள் ஒருத்தர் பற்றி பேசினது எல்லாமே நான் அப்படியே டிட்டோ போட்டுக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தீங்க மேம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் என்றைக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு உங்களோட ஈக்குவலாக எங்களை ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம். ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சார், சுப்ரீம் ஸ்டார் இஸ் பேக். ஏன்னா அந்த ஆஃப் லேட் ஒரு 15 இயர்ஸாக உங்களோட சீரியஸ் மூடு வந்து பார்த்துட்டு அந்த பழைய ஜாலி அந்த எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜ் இருக்கும்ல, அது பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இன்னும் பார்த்து எப்படிலாம் நாங்கள் வளர்ந்தோமோ அவர் திருப்பி அப்படி பார்க்குறதுக்கு. ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், சுப்ரீம் ஸ்டார் இஸ் பேக் அண்ட் ஸோ ஹாப்பி ஃபார் இட். தேங்க்யூ சார். அண்ட் மமிதா, சூப்பர். நீங்கள் பயங்கரமான பர்ஃபார்மர், நான் வந்து நிறைய தடவை சொல்லிட்டேன். அண்ட் எமோஷ்னல் சீன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமாக அப்பா கிட்ட வந்து நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு அம்மா அவருக்கு சொத்து இருக்காமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைப்பா இனிமேல் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஐப்ரோ தூக்கிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்கும்.
இனிமே தான் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு 2 இடம் இருக்கும் 3வது ரிவீல் ஆகிறதுக்கு முன்னாடி. அது குட்டி ஏரியா, நான் ஒரு டைமும் நான் பார்க்கும்போது என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி நடிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இடமும் நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர் கீர்த்தி சார், தேங்க்யூ. 2-3 நாளாக நான் வந்து ஒரு ட்வீட் போடணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஆனால் வந்து ஒரே சரி இந்த சக்ஸஸ் மீட்டோ இதில் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சேவ் பண்ணிகிட்டே இருந்தேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஃபில்ம். தேங்க்யூ. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில்ம். நிறைய டிபேட் உண்டாக்கியிருக்கு எவ்ரிதிங். பட் அவர் சொன்னது என்னன்னு எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு. இதை ஒரு தடவை திரும்ப பார்க்க there are a lot of layers to it. And எப்படி எனக்கு இந்த கதை கேட்ட உடனே அப்படின்னு இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இல்லையே இது ரொம்ப நல்ல சீன்ஸ் ஆச்சு, ரொம்ப இதுவாச்சு, நம்ம இதை பண்ணணுமே அப்படின்னு வந்து தோண்டிட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு அந்த டெசிஷன் எடுத்தணும். அதே மாதிரி ஒருவேளை சில பேருக்கு வந்து இதில் மாற்று கருத்துக்களோ அந்த இது இருக்கும் போது உங்களுக்கு பார்க்க இது வந்து இன்னும் பிடிக்கும். நான் நிறைய பேர் இது என்ன பார்க்குறேன்னா செகண்ட் டைம் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கு, தேர்ட் டைம் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கு. இது ஒரு ரீவாட்சபிள் ஃபில்மாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய இயர்ஸ்க்கு திரும்ப பார்க்க there will be a lot of things to enjoy in it. Yeah. அதுக்கப்புறம் வேற யாருன்னா விட்டுருக்கேன்னா டூட் மேன் கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப டேலண்ட்டு. அண்ட் சாய் அப்படின்கர் ப்ரோ வரல இன்னைக்கு. ஆனால் நீங்கள் ஒரு 5 இடம் வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்டீங்க. மியூசிக் எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் ஊரும் பிளட் வந்து கொடுத்த அந்த பிளாஸ்ட் இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி பயங்கரம். தேங்க்யூ ஃபார் ஆல் த சாங்ஸ் அண்ட் RR. இட்ஸ் யுவர் பிளாஸ்ட் என்ட்ரி டு தமிழ் சினிமா. தேங்க்யூ. அண்ட் AGS இந்த படத்தை தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான கொலாபரேஷன் அகெயின். தேங்க்யூ ஸோ மச் அகோரம் சார். அண்ட் என்னோட எல்லா ஏரியாஸில் ஓவர்சீஸ் கர்நாடகா கேரளா இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. போய் ரொம்ப அழகாக எல்லா இடத்துலையும் சேர்த்துருக்கீங்க. இது ஒரு வேர்ல்டு வைட் ஹிட் அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லாருமானதான் ரீசன். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. வேறு எதுவும் விடலைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ.